வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாநகராசிரியர் சற்று முன்பு புதிய புயல் உருவானதன் காரணமாக நாளை 6 மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும். 6 மாவட்டத்தில் கனமழை எதிரொலி. நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை. தீவிர ஆலோசனையில் சற்று முன்பு தமிழக அரசு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 15 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை விடப்பட்டது. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த நவம்பர் மந்த் நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த அக்டோபர்லேருந்தே நமக்கு ரெயின் ஸ்டார்ட் ஆயிரும். அதன் அடிப்படையில் புதுசாக ஒரு சைக்ளோன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட எஃபெக்ட் 27ஆம் தேதியிலேருந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். பல்வேறு மாவட்டத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். இதனால் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்தோ அந்தந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவது ஏதுவாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை விழுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மாவட்டத்தில் விழுப்புரம் இருக்குது. அதே மாதிரி தருமபுரி, இன்னொரு மாவட்டம் கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக சற்று முன்பு ஊடகத்தளத்தில் வெளியான தகவல். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இன்றைக்கி 6 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. வர 27ஆம் தேதியிலேருந்து சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கு கனமழை ஆரஞ்சு அலர்ட் பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மெயினாக நாளை பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரத்துக்கு மிக கனமழை பெய்யும். தமிழகத்தில் இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 6 மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது. 12 மாவட்டத்தில் இரவு 10 மணி வரைக்கும் லேசான மழை இருக்குது. இருந்தாலும் 6 மாவட்டத்தில் தொடர் கனமழை இன்றும் நாளையும் வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைகளை பார்த்திங்கன்னா மெயினாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளுக்கு மாவட்ட கலெக்டர்களுக்கு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் விடுமுறை அறிவிக்கிறதுல தாமதம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி ஏற்படும் பட்சத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்களை தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது முகாமாக பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க பள்ளி கல்லூரிகளை. அதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த பள்ளிகளையும் கல்லூரிகளையும் முகாமாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆலோசனை நடைபெற்றிருக்கு. அப்படி மாற்றும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எடுத்துக்கான வாய்ப்புகள், கல்லூரிக்கு விடுமுறைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் 6 மாவட்டத்தில் நாளை கனமழை வெளுத்துவாகும். எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை கொடுக்குறான்னு சொல்லி ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாநகராசி யூடியூப் சேனல். தேங்க்யூ.